எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி 12/12/2025 இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கன்னா, இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆனது 26,000, ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது 26,014, நிஃப்டி 25,899, கிட்டத்தட்ட ஒரு 115 பாயிண்ட்டு ப்ரீமியம் கிடச்சிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் பார்த்திங்கன்னா 25,899 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 25,828 928 அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா 25,899 25,928 இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த இதை உடச்சிட்டு போச்சுன்னா அப்பில் இருக்கும். அதே மாதிரி கீழே போச்சுன்னா 25,869. ஸோ இதை உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா கீழே போயிடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை உடைக்குதுன்னா எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதே மாதிரி இதோடைய பிக்கஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,899 வந்து ஹையஸ்ட் ரேஞ்சாக ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,014 வரையும் போகலாம். அதே மாதிரி கீழே 25,784 போகலாம். இதுக்கு மேலே ஃபர்தராக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,131 வரையும் போகலாம். இது கீழே 25,666 வரையும் போகலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ உடைக்காமல் நம்ம பார்க்கணும்னா எதெல்லாம் உடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 25,928 உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 25,869 உடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதை உடச்சிச்சின்னா இந்த ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 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 இதெல்லாம் டச் பண்ணதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி லெவலில் இந்த மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் பண்ணிக்கிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இப்போ கால் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலில் பொறுத்தவரையும் 145 கால் வந்து 145.85 இருக்குது இப்போ. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,205 இதுக்கு மேலே போகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நிமிஷம் 145.85. ஸோ இது வந்து 175 உடச்சிச்சின்னா ஃபர்தராக மேலே. அதே மாதிரி கீழே வந்து 116 உடச்சிச்சின்னா கீழே போயிடும். ஸோ இதுதான் அதுக்கு மேக்ஸிமம் போகும்போது 86.20 போகும். அதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 205.50. ஸோ இது வரையும் கால் போகிறதுக்கு போகும். நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 25,850 கால் தான் எடுத்துருக்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட்டை மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புட்டை பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து என்ன மாதிரி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புட்டு 86.20 இருக்குது. அதுக்கு மேலே போகுது. இப்போ நம்ம எடுத்துருக்க புட்டு வந்து 25,900 புட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த புட்டு இன்றைக்கி எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 86லேருந்து 56.30 உடச்சுன்னா கீழே ஃபர்தராக போயிடும். ஸோ அதே மாதிரி மேலே உடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 உடச்சிச்சின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே மேக்ஸிமம் போகிறது வந்து 145.85 வரையும் போகும். ஸோ கீழே 26.55 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க போகிறது. ஸோ இந்த லெவல்லாம் வந்து டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான டார்கெட்லாம் இப்போ காலுக்கு டார்கெட் வரை எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோடைய டார்கெட் 25,850 இருக்குல்ல, அது வந்து டார்கெட்டாக எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புட்டை பார்த்திங்கன்னா 201 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ரேஞ்சுக்குள்ளே உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் 25,899 வந்து
ஸோ 25,928 உடைக்குதா இல்லை 25,869 உடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதை உடச்சிச்சின்னா இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தராக மூமெண்ட்டு தெரியும், அப்பா டவுனானு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒன்று மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகும், இதுக்குள்ளே போச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க போகிற மார்க்கெட் சினாரியோ. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷனில் ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இண்டிகேட்டர் கூட தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணலாமா, ஸோ எவ்வளோ தூரம் இந்த ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்குமான அந்த லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம இதை பண்ணிக்கிறோம். இது ஃபுல் பேப்பர் ட்ரேடிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.